இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா நேற்றுக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது ரெண்டையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இது தொடர்பாக நம்ம கூட பேசுறதுக்காக பிரியா குலவந்தன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். வீக்கெண்ட் ஆயிடுச்சு, ஐ மீன் ஃப்ரைடே ஆயிடுச்சு. இப்ப தீபக்கோட கேப்டன்சி பத்தி கண்டிப்பா பேசணும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹிஸ் டேலண்டட் இன் தட்ன்றதுனால வந்துட்டு தீபக் கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட பார்வையில எப்படி இருந்தது தீபக் கேப்டன்சி? கேப்டன்சி என்னை பொறுத்தவரை நல்லா தான் இருந்தது. அவருடைய என்ன சொல்ற அணுகுமுறை மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட அவருடைய அணுகுமுறை நல்லா இருந்தது. இப்போ கூட ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருந்தது உள்ள. அதாவது ஒரு பிரெட் வந்து இஷ்யூ ஆகுது, அந்த பிரெட்டுக்கு டோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மஞ்சள் கேட்குறாங்க. அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அப்போ கூட நான் வந்து ஒரு பூவை வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னப்போ ரொம்ப சாஃப்டா எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு, நீங்க தாராளமா கட் பண்ணிக்கோங்க, இது என்னுடைய தவறுன்னு நான் நினைச்சுக்கிறேன், இதை வந்து நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, பட் திருத்திக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்பவே அழகா தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணாரு. எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க, எல்லார்கிட்டையும் அவங்க கருத்துக்கள் கேட்டாரு. அதுவே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போச்சு. அந்த பஞ்சாயத்து ஒரு 1.5 மணி நேரம் போயிருச்சு. அதுவே வந்து 1.5 மணி நேரமா டிஸ்கஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு, யார் யார் என்ன சொல்றாங்கலாம் கேட்டு, எல்லார்கிட்டையும் கருத்துக்கள் வாங்கி அவருடைய டெசிஷன் வந்து ரொம்ப அழகா எடுத்தாரு. ஸோ அவர் வந்து கேப்டனா நல்லதா பண்ணிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எந்த எந்த இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு மஞ்சரி கட் பண்றது வந்துட்டு என்ன சொல்றது, அன்ஃபேர்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நான். ஏன்னா மஞ்சரி வந்து இதுக்கு முன்னாடி அருணுக்கும் அதுதான் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த இது போடல, கேப் போடல, நானா சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் சொல்லட்டோன்னுட்டு நீங்க சொல்றதுக்காக வெயிட் பண்ணி போட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஷி இஸ் வெரி ஜீனியஸ், ஷி இஸ் வெரி டிசிப்ளின், ஷி இஸ் வெரி ரெஸ்பெக்டட் பர்சன், ஓகே ஃபைன். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு கேப்டன்சி வருது. அந்த கேப்டன்சில அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேட்ஜ போடல. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் சொல்றாரு, அப்ப எடுத்துட்டு வந்து போடுறாங்க. நீ ஒருத்தர் ஒரு தப்பு சுட்டி காட்டுறப்போ, நீ அதே தப்பு பண்றப்ப அந்த இடத்துலயே நீ வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. இப்ப நீ என்ன பண்ற, எல்லாருமே தப்பு தப்புன்னா நீ என்ன கரெக்டா சொல்லிட்டன்றது எனக்கு புரியல. இப்போ இது இந்த பிரெட் டோஸ்ட் அந்த இஷ்யூ அப்போ அருண் வந்துட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டாராம். அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்க வந்துட்டு தப்புன்னுட்டு நிக்கிறாங்க. அருண் வந்து கையெடுத்துலாம் கும்பிடல. அவர் ரொம்ப ஓப்பனா வந்து, நான் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதா இல்ல, கேப்டன் எதுனாலும் பேசிக்கோங்கன்னு முடிச்சிடுறாரு அருண். அவங்க மஞ்சரி என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து மார்னிங் அந்த பேராசூட் டீம் வந்து வந்திருக்காங்க உள்ள. தமிழ் வெப் சீரிஸோடைய அந்த டீம் உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த டீம் உள்ள வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்ததுனால எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து மத்தியானம் 1 மணிக்கு தான் என்னமோ சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ டின்னர் ரெடி பண்ண வேண்டிய இடத்துல எல்லாரும் இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தற்காலிகமா ஆளுக்கு 2 பிரெட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கூடுதலா 2 பிரெட் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அருண் தான் டிசைட் பண்றாங்க. கூடுதலா நம்ம வந்து ஒரு 2 பிரெட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அருண் டிசைட் பண்றாரு. கூடுதலா எல்லாருக்கும் 2 பிரெட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மஞ்சரி என்ன சொல்றாங்க, இப்படி நீங்க 2 பிரெட்டா கொடுக்கறதுக்கு இதை டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அங்க ஒரு கல் ஃப்ரீயா தானே இருக்கு, நான் அந்த கல் எடுத்துக்குவான்னு கேட்கறாங்க. கிச்சனுக்கு தனியா டீம் இருக்கு, அந்த டீம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னதுக்கு அப்புறம், நான் கல்லெல்லாம் கேட்கல, நான் வந்து மைனஸ் மட்டும் தான் கேட்கறேன் அப்படிங்கிறாங்க அவங்க மஞ்சரி. சோ நீங்க மைனஸ் கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன், உடனே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க ஜாக்லின். அதுதான் வந்து என்னன்னா பிரச்சனை ஆகுது. ஒரு டோஸ்ட் பண்றது கூட நீங்க வந்து யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ முத்துக்குமரன் சொல்றாரு, நான் கூட டோஸ்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு முத்துக்குமரன். அவருக்கும் எனக்கும் தேவைப்படுது, நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க டோஸ்ட் பண்ணி தர வேணா, நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன், மத்த யாருக்காவது வேணும்னாலும் நான் டோஸ்ட் பண்ணி கொடுத்துறேன், யாரையும் நான் வந்து சிரமப்படுத்த விரும்பல அப்படிங்கிறாரு. சோ அது வந்து ஜாக்லினுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகுது. அவங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து டோஸ்ட் பண்றீங்கன்னா அப்புறம் நாங்க எல்லாம் போயிடுறோம், நீங்களே சமைச்சுக்கோங்கிற ரேஞ்சுக்கு ஜாக்லின் போயிடுறாங்க. அது ட்விஸ்ட் ஆயிடுது ஜாக்லினுக்கு. சோ இதெல்லாம் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கும்போது அருண் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அருண் சொல்றாரு, மத்தியானம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, இப்பவே 1:30 மணி 2 மணிக்கு வந்து நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணி ஆகணும். இருக்கிறது 4 பேர் தான் இருக்கும். தர்ஷிகாக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க வந்து முடியலங்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வந்து விட்டுருங்கிறாங்க. சௌந்தர்யா வந்து தீபக் அவர்களோட அசிஸ்டன்ட் மாதிரி பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவங்க வந்து இதுல வந்து இது பண்ண முடியாது. பட் அவங்க வந்து கிளீனிங் டாஸ்கா வெசல் கிளீனிங்கும் பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ அதனால அவங்கள வந்து இதுல நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. 4 பேர் தான் இப்ப சமைக்கிறோம்.
4 பேர் நாங்க மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைய பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து டாஸ்க் ஹெவியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லஞ்ச் முடிச்சுருவோம். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னாலும் பாத்துக்கலாங்கிறாரு. அதுக்கு வந்து அருண் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. எல்லாருக்கும் 2 பிரெட் கொடுத்தோம். அந்த 2 பிரெட் போதாதுங்கிறதுனால கூடுதலா 2 பேர் கொடுக்க சொன்னது நான் தான் கொடுக்க சொன்னேன். இப்ப அந்த 2 பிரெட் கொடுத்ததுனாலதான் வந்து நீங்க வந்து டோஸ்ட் பண்ணி கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டது. அது என்ன ஆயிடுச்சுன்னா மஞ்சரி வேற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பிரெட் கொடுத்ததுதான் தப்பாயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அருண் சொன்னதா மஞ்சரி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையவே. அதுதான் பஞ்சாயத்தை மாறினது. அது பஞ்சாயத்தை மாறின உடனே மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க, முத்துக்குமரன் வந்து டோஸ்ட் பண்ண கேட்டாரு. அப்போ அருண் வந்து டோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து பஞ்சாயத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. முத்துக்குமரன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எனக்கு டோஸ்ட் பண்ணணும்னு கேட்டேன். நானே டோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நான் வந்து மஞ்சரியை டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. மஞ்சரி என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாரு. தெரியாது. ஓகே. மஞ்சரி வந்து நான் டோஸ்ட் பண்ணலாம் சொல்ல, மைனீஸ் தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. பட் வந்து அவங்க டோஸ்ட் பண்றதுக்கு கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு கல் இருந்துச்சுன்னா கொடுங்க, நானே டோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் மைனீஸ் தான் கேட்டேன். மைனீஸ் கொடுத்திருந்தா நான் அப்படியே உட்காந்துருப்பேனுங்கிறாங்க மஞ்சரி. இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா சொல்றாங்க, நான் வந்து வெசல் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். நானே டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். இது என்னோட தப்பு தான் நான் நினைக்கிறேன். நானே டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்க, முத்துக்குமரன் ரொம்ப தப்பா பேசினார் இந்த விஷயத்துல அப்படிங்கிறாங்க. அப்ப சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, முத்துக்குமரன் பேசின எனக்கு தப்பா படல. முத்துக்குமரன் நானே டோஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சிரமம் கொடுக்காம நானே டோஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாரு. அது ஒண்ணும் தப்பா தெரியல. உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து அவருடைய வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க சமைக்கிறதுல நீங்க மத்த வேலையை பாருங்க, நான் எனக்கான வேலையை நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அது ஒண்ணும் தப்பா தெரியல. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. இந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டுட்டு அப்புறம் தீபக் ஒரு டெசிஷன் சொல்றாரு. எல்லா டீமும் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் யார் என்னென்ன ஒர்க் பண்றாங்கிறது எல்லா விஷயமும் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. வெசல் வாஷிங்ல லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆள் முடியலங்கிறப்போ சிவகுமார் அவர்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட அந்த வெசல் வாஷிங் பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த போட்டோ எனக்கு தெரிய வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரையும் நான் மதிக்கிறேன். எல்லா டீமும் வந்து கோஆப்ரேட் பண்ணி போனாதான் இந்த வீடு வந்து இதா போகும், நார்மலா போகும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சமைக்க வேண்டிய வேலையும் இருக்கு. அதே மாதிரி இது டிஃபன், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. 20 பேருக்கு ஒரு டீம் வந்து சமைக்கிறது இதுதான் முதல் முறையா இருக்கும். அதனால யாருக்கு எவ்வளவுங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு இப்பதான் தெரியுது அளவு எவ்வளவு என்னங்கிறது இப்பதான் தெரிய வரும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அது இனிமேதான் இந்த வீட்டுல பழகுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால எல்லாரும் விட்டு கொடுத்து போறது பெட்டர் அப்படிங்கிறாரு. அப்போ மஞ்சரி என்ன சொல்றாங்க, எனக்கு இது சரியா படல. நீங்க கேப்டனா பேசுறீங்க ஒரு நேரம், நீங்க வந்து தீபக் இன்னொரு நேரம் பேசுறீங்க, இது எனக்கு சரியா படல. அதனால நான் ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க கட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் அது ப்ராப்ளம் இல்லை. நான் தப்பு பண்ணிருக்கேன், நீங்க என்ன செய்யுங்கன்னா நான் அந்த தப்பை வந்து திருத்திக்க பாக்குறேன். திருத்திக்கவே நான் சொல்ல மாட்டேன், நான் திருத்திக்க பாக்குறேன், என்னால ட்ரை பண்றேன் அப்படிங்கிறாரு அவர். இவ்வளவுதான் பஞ்சாயத்து நடந்தது இது. இல்ல இப்ப மஞ்சரி வந்து ரொம்ப ஜென்யூன் எல்லாம் கிடையாது. நிறைய பொய் சொல்றாங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. அங்க இருக்கிறவங்க சொல்லணும்னு இல்ல, பாக்குற நமக்கே நல்லா தெரியுது. அவங்களுக்கு என்ன பேச்சு திறமை ஜாஸ்தி இருக்குன்றதுனால வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க. சோ இட் டசன்ட் மீன் ஷி இஸ் கோயிங் இன் ரைட் வே. இப்போ இந்த பஞ்சாயத்து ஸ்டவ்வோட பஞ்சாயத்து வந்துட்டு நேத்தே நடந்தது. நேத்து என்ன கேக்குறாங்க, போயிட்டு நான் தீபக் கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இங்க கேக்குறாங்க, நான் டீ போட்டுக்கிட்டோமா, நான் மால்ட் கலந்துக்கிட்டோமா, ஹெல்த் மிக்ஸ் நான் போடட்டுமான்னு கேக்குறாங்க ஜாக்லின் கிட்ட. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நாங்க பண்ணி தரோம்னு சொல்றாங்க. அதையும் மீறி போயிட்டு தீபக் கிட்ட கிச்சன் டீமுக்குள்ளேயே நாங்க போக கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டாக்க, தாராளமா நீங்க எங்க வேணா போலாம், அங்க ஒர்க் பண்றவங்கள டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு தீபக் சொல்றாரு. இல்ல இப்ப அவங்களுக்கு தானே கஷ்டம், ஒருத்தருக்கு காஃபி போடணும், ஒருத்தருக்கு டீ போடணும், ஒருத்தருக்கு ஹெல்த் மிக்ஸ் போடணும்னா அதெல்லாம் யாரும் கஷ்டம்னு சொல்லல. யாருன்னா சொன்னாங்களா சொல்லுங்க, நான் இப்பயே கேக்குறேன். நானு அவங்கள அதுக்குதான் நான் அசைன் பண்ணிருக்கேன். சோ தே ஹாவ் டு டூ. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது மட்டும் சொல்லுங்க, அவங்க செய்து கொடுப்பாங்க. சோ அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் மஞ்சரி. கிளியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சோ ஷி ஹேஸ் டு கீப் a full stop over there. ஆனா கமா போட்டு ஒரு பிரச்சனையை அந்த அளவுக்கு இப்ப இன்னைக்கு பிரெட் டோஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த ரோஸை கட் பண்ணணும்ன்றதுல வந்துட்டு அப்படி என்ன ஒரு மைண்ட் செட்ன்றது எனக்கு தெரியல. ஷி இஸ் வெரி அரகன்ட்ன்றதை தான் நான் பாக்குறேன் இந்த ஒரு விஷயத்த வச்சு. ஏன்னா ஏற்கனவே நீ பேசி தீர்த்துட்ட விஷயம் திரும்ப அகைன் அதுலதான் வந்து நிக்கிறீங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ வந்துட்டு நாங்க மத்தவங்க பொருளை எடுக்கிற மாதிரி வந்துட்டு பாக்குறாங்க.
ஏதோ திருட வந்த மாதிரி பாக்குறாங்க. யாரும் அப்படி இல்ல. ஒருத்தர்கிட்ட இன்சார்ஜ் இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப நைட்டு நீங்க பிரியாணி செய்யறதால எவ்வளவு விஷயங்கள் காணாம போயிருக்கு. இது யார் எடுக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க, ஒருத்தர் இன்சார்ஜ் இருந்தாக்க கரெக்டா இருக்கும்ன்றத வந்துட்டு அவங்க ஒழுங்கா டிசிப்ளினா கொண்டு போறாங்க. நீங்க கெடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றீங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, அருண் அந்த கையெடுத்து கும்பிட்டதுக்காக வந்துட்டு அருணோட பிஹேவியர், அருணோட ஆட்டிடியூட், அருணோட பாடி லாங்குவேஜ்னுட்டு கத்துன்னு கத்துறாங்க. அப்ப அந்த இடத்துலயே வந்துட்டு அவங்களோட தான் மிஸ்டேக்ன்றது கிளியரா வெளியில வருது. ஏன்னா this is the second time she is playing on the same topic. அப்படி இருக்கும் போது இது வந்துட்டு யாராச்சும் அங்க இனிஷியேட் பண்ணிருக்கணும், பண்ணலன்றதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்ப அருணை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அருண் வந்துட்டு நம்ம யாரும் சப்போர்ட்டோ இல்ல பிஆரோ கிடையாது. பட் அருண் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்க சாப்பிட்டீங்களான்னு விசாரிச்சுட்டு தான் சாப்பிடுறாரு. அதே மாதிரி ஒரு நாள் சிவகுமார் உட்காந்து அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காரு லேட் நைட்டு, எல்லாரும் போய் படுத்தாச்சு. அருண் வாஸ் தேர் வித் them. இப்போ ஒரு 2 daysக்கு முன்னாடி கிளீன் பண்றப்ப சிவகுமார் வேண்டாம், திஸ் இஸ் மை ஜாப் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒண்ணுமே பண்ணல சார், நான் ஜஸ்ட் இங்க நிக்கிறேன், உங்களுக்கு துணைக்கு நிக்கிறேன். அந்த துணைக்கு நிக்கிறப்ப கூட அங்கங்க அந்த கரையா இருந்ததெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஹியூமானிட்டி இருக்கிறவரை வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ண வைக்கிறீங்கன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். நான் எதுக்கு ப்ரொவோக் பண்றது வேற, ப்ரொவோக் பண்ணி அவர் அதை பண்ணிட்டாரு, அதுக்காக நான் இந்த இதுவை கொண்டு வர்றது எப்படி இருக்கு? மஞ்சரி கேப்டனா இருந்த டைம்ல அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. வார்த்தைகள் போர் ஒண்ணு போயிட்டு இருந்தது. அருண் வந்து பேசினது மஞ்சரி ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லி மஞ்சரி தான் ப்ராப்ளம் பண்ணாங்க அதை. பட் அது அந்த இஷ்யூல ஸ்டார்ட் பண்ணது இப்ப வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறத நான் பாக்குறேன். மஞ்சரி சொல்றது வந்துட்டு அருண் ஒளிச்சு வச்சு சாப்பிடுறாருன்றத வார்த்தையை சொல்றாங்க. எப்படி அது என்ன வகையில? அதுதான் இப்ப இன்னைக்கு நடந்த பஞ்சாயத்துல அதான் போச்சு. எல்லாருக்கும் நீங்க தனித்தனியா எடுத்து வைங்க, அதாவது குக்கிங் டீம் வந்து தனியா எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா குக்கிங் டீம் தனியா இது வரைக்கும் எடுத்து வச்சதே கிடையாதுங்கிறத நம்ம பார்த்தது. இன்னைக்கு அதுதான் அருணும் அதுதான் ஓப்பனா சொல்றேன். நாங்க எதுவும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டது கிடையாது, எல்லாருக்கும் போக நாங்க என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னப்பதான் ஆனந்தி சொல்றாங்க, அப்படி சாப்பிடுறது நீங்க வந்து ஓகே, நீங்க அப்படி பண்றீங்க ஓகே, பட் அது எங்களால சாப்பிட முடியல, ஏன்னா உங்களுக்கு இல்லைங்கிறப்போ நாங்க எப்படி அதை சாப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இனிமே நீங்க கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 பேர் இல்ல 5 பேர் எடுத்து சாப்பிடுற மாதிரி நீங்க தனியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, மிச்சத்தை நாங்க சாப்பிடும்போது ஒரு நிம்மதியா சாப்பிட முடியுங்களால, உங்களுக்கும் இருக்க நீங்களும் சாப்பிடுவீங்க, அந்த ஒரு நிம்மதியா ஒரு மன நிறைவோடு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்றாங்க. நாங்க அதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிறாரு அருண். பட் அருண் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு தான் பண்றாரு. எதுலையுமே அவர் வந்து அவசரப்பட்டு எதுவும் பண்றது இல்லை. ரொம்ப யோசிச்சு நிதானமா ஒரு விஷயத்துல இறங்கணுமா அப்படிங்கிறது யோசிச்சுதான் முடிவு எடுக்கிறாரு அவரு. இன்னும் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் போய் நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க வந்து தேவையா அவங்களுக்கு என்ன ஏதெல்லாம் கேட்டு ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதை பாக்குறேன் நான். ஸோ அருண் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறாரு. இப்போ அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். மஞ்சரி எங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து அவங்க கேப்டனா இருந்தப்போ அருணோட ஒரு வார்த்தை போர் ஓடிச்சு. அங்க ஆரம்பிச்சது இங்க வரைக்கும் ஈகோ கிளாஷா தான் வந்துட்டு இருக்கு மஞ்சரிக்கு. அது ஈகோ கிளாஷா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க சொல்றது எல்லாமே பொய்யாத்தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், எல்லா விஷயத்திலயுமே ட்ரிகர் பண்றாங்க, எல்லா விஷயத்தையுமே ப்ரொவோக் பண்றாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை, இந்த பிரச்சனையில வந்துட்டு ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காங்க. தீபக் ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு, அப்போ சௌந்தர்யா ஒண்ணுமே சொல்ல, கொஞ்சம் இருங்களா, அவங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம் அப்படின்றதுதான். அப்படின்னாக்கா இவங்க ஷட்டப் பண்ணிட்டு இவங்க தான் மஞ்சரி சொன்னது, அது சொன்னதுனால சௌந்தர்யா திருப்பி நீ ஷட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க கேட்கலாம் அப்படின்னு. உடனே இவங்க மஞ்சரி என்ன பண்றாங்க, இந்த சௌந்தர்யா ஷட்டப்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்திரிச்சு ஓடுறாங்க. இது என்ன அவங்க ட்ரை பண்றாங்க? ஆக்சுவலி வந்துட்டு நாமினேஷன்ல இருக்காங்களா இல்லையா தெரியல. இப்ப இந்த இதுக்கு எதுக்கு இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியும் இந்த வாரம் அவங்க போறது இல்லை, எதுக்காக இவ்வளவு டிராமா? முதல்ல அந்த பொய்ன்றது வந்துட்டு அவங்க மேல இப்போ ஒரு டேக் ஆயிடுச்சு, அது முதிரை குத்துறமா கண்ணெதிரிலேயே நடக்குது. ஏதோ நேத்து நடந்தது அதை பேசுறாங்க, முந்த நேத்து நடந்தது அதை பேசுறாங்க, இல்ல கண்ணெதிரில நடக்கிறதையே அவங்க ட்ரிகர் பண்ணி அந்த ஷட்டப் பண்றது சௌந்தர்யா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இது தெரியல, அவங்க மெச்சோர்டு ரொம்ப பேச்சு திறமை இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில அவங்க ஒண்ணுமே இல்ல, பேச்சு திறமை கூட இல்ல. அந்த நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் அந்த அண்ணம்மா இல்ல இதை பத்தி எல்லாம் பேசினப்ப கூட பார்த்தாக்க ஒண்ணுமே இல்லைன்றதுதான் தெரியுது. பட் அவ்வளவு பில்டப் தேவையில்லை மஞ்சரி. சௌந்தர்யா வந்து ஷட் அப்னு சொன்னாங்க அந்த விஷயத்துல கூட. இவங்க வந்து யூ ஷட் அப் அப்படிங்கிறாங்க மஞ்சரி சௌந்தர்யா பார்த்து, அதுக்கு சௌந்தர்யா யூ ஃபர்ஸ்ட் ஷட் அப் அப்படிங்கிறாங்க. ஓகே,
அது சொல்லி முடிச்ச உடனே என்ன வந்து வாயை மூடிட்டு உட்கார சொல்றாங்க. ரொம்ப ஷட்டப்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசுறாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அதுக்கு தானே நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க சௌந்தர்யா. சோ அப்போ மஞ்சரி என்ன சொல்றாங்க, அதுக்கு ரிட்டர்னா என்ன சொல்றாங்க, நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, அங்க டால் டாஸ்க் விளையாடும்போது சொன்னீங்க ஷட்டப்னு. அப்ப அது மட்டும் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நேத்து சொன்னது நேத்துங்க. இன்னைக்கு எதுக்குங்க அத எடுத்துட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. அதெல்லாம் கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க ஆரம்பிச்சீங்க ஷட்டப்னு. அதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன் ஷட்டப்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. எந்த விஷயத்த எங்க கொண்டு வரோங்கிறதே தெரியாம மஞ்சரி வந்து தேவையில்லாத வார்த்தைகள் இழுத்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து நடக்காத விஷயத்தையும் சொல்றாங்க, நடந்த விஷயத்தையும் மாத்தி சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க மஞ்சரி. அது ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனா எலிமினேஷன்ல அவங்க வெளியில போவாங்கங்கிறது அதெல்லாம் அது இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்ல. அதுதான். ஏன்னா நல்ல சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. அத அவங்களே கெடுத்துக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கெடுத்துக்கிறாங்க. இல்ல இப்ப நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன். இப்ப நேத்து சௌந்தர்யாவ கீழ தள்ளிட்டு எல்லாரும் அப்படி இது பண்ணாங்க. யாரும் ஒருத்தர் கூட அந்த பொண்ண தூக்கி விடுறது கூட இல்ல. தீபக் தான் தூக்கி விடுறாரு. அந்த இடத்துல சௌந்தர்யா இல்லாம வேற யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுனிதா இல்ல சாச்சனா சொல்றேன் இருந்திருந்தா இந்த நேரம் என்ன நடந்திருக்கும்? எல்லாருமே அத தூக்கி விட்டுருப்பாங்க. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க 2 பேருக்குமே. ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் மேல ஒரு விக்டிம் கார்ட போட்டிருப்பாங்க. இவங்க தான் பண்ணாங்க. இவ்வளவும் நடந்திருக்கும். என்ன சாட்டர்டே சண்டே வர விஜய் சேதுபதி இது வரைக்கும் இன்னைக்கே வந்து இறங்கிட்டு இருப்பாரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களான்னு பதச்சிருப்பாங்க. இவ்வளவும் நடந்திருக்கும். விழுந்தது சௌந்தர்யான்றதுனால அது அப்படியே வந்துட்டு டிசால்வ் ஆகி போயிடுச்சுன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஹியூமானிட்டி இல்லாம ஒரு கேம் நடந்துட்டு இருக்கேன்னு. அதே மாதிரி ஜாக்லினா சத்யா பிசிக்கலா தான் வந்துட்டு பண்ணாரு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிக்கும்ன்றது கூட தெரியாதா? ஒரு ஜாக்லின் என்னதான் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தியா இருந்தாலும் சரி, பிசிக்கலா ஒரு சத்யா மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு அபியூஸ் பண்ண போது அது வலிக்காதா அது? இதெல்லாம் வந்துட்டு என்ன இப்ப ஜாக்லின் சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த கோவா கேங்க வந்துட்டு தனியா இது பண்றாங்க அந்த இடத்துல. அதுதான் ஏன்னே புரிய மாட்டேங்குது. கேம்னாக்க கேம் தானே, எல்லா விஷயத்திலயும் பார்க்கணும்ல. இது ஏன் இது இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இதுல ராணவ் பெரிய ஹீரோ லெவலுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்த கொண்டு வந்து ஏதோ போடுறேன்னு போட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த வாரம் வந்துட்டு ஜாக்லினா வந்துட்டு ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு பொண்ணை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்துட்டு உனக்கு ரெட் கார்டு கொடுக்கறது இல்ல, அதுக்கு மேல வேற எதனா கார்டு இருந்தா கூட கொடுக்கணும்ன்றதுதான் நான் சொல்லுவேன். ஆனா முத்துக்குமார் உட்காந்து என்ன சொல்றாரு, ரயானுக்கு ரெட் கார்டு வருமா இல்ல ராணுவுக்கு ரெட் கார்டு வருமா தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எப்படி ரயானுக்கு ரெட் கார்டு வரும்? தப்பா பேசினது ராணவ். அப்புறம் அங்க இப்ப இந்த மாதிரி இருந்தா ஒரு நிமிஷம் இல்ல நிமிஷம் அடுத்தடுத்த நிமிஷம் ட்ரிகர் ஆயிட்டு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் அடிக்கதான் போவாங்க. இத கொண்டு வந்தது இத ப்ரொவோக் பண்ணது ராணவ் தான். இதுல எப்படி ரெட் கார்டு ரயானுக்கு போகும்னு முத்துக்குமார் ராணவ் ரயான் 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் திட்டிக்கிட்டாங்க. ஓகே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் திட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் அபியூசிவான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஜாக்லினை பார்த்து பேசினது ராணவ். ராணவ் இந்த மாதிரி பேசுறாருன்னு சொன்ன உடனே சௌந்தர்யா அதை பத்தி கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கும் அதே மாதிரியான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணார் ராணவ். ஓகே. அதுதான் வந்து இஷ்யூவா பார்க்கப்படணும். ஏன்னா நீங்க வந்து பசங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. சௌந்தர்யாவோட பாடி லாங்குவேஜ் அந்த முடிய பண்ணி காட்டுறது அது என்ன மாதிரி ஒரு விஷயம் அது? இல்ல நீங்க இந்த விஷயத்துல பசங்க 2 பேர் சண்டை போடுறாங்க அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க யாரும். அந்த பொண்ணை வந்து தப்பா பேசுறாங்க, ஜாக்லினும் தப்பா பேசுறாங்க, சௌந்தர்யா தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து பெரிய இஷ்யூ ஆகும். நீங்க வந்து அதை எவ்வளவு வந்து மியூட் பண்ணாலும் அந்த அந்த வார்த்தைகள் வந்து என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க மியூட் பண்ணாலும் லிப் ரீடிங் எல்லாருக்குமே இப்ப வந்து பழக்கமாயிடுச்சு. யார் என்ன பேசுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் அந்த பேசின கிளிப்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஸ்லோவா, அதாவது ஸ்பீடு வந்து வீடியோட ஸ்பீடை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஸ்லோ மோஷன்ல கண்டுபிடிக்கிற அளவுக்கு லிப் ரீடிங் பண்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா லிப் ரீடிங் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த வீடியோஸ்லாம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மியூட் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க 1 hour ஷோ வேணா ராணாவுக்கோ இல்ல ராயனுக்கோ ஃபேவரா நீங்க வந்து எடிட் பண்ணி போட்டுடலாம். பட் வந்து லைவ்ல பார்த்தவங்களாகட்டும், அந்த வீடியோ சோசியல் மீடியால போயிட்டு இருக்க அந்த வீடியோஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் உண்மை என்னங்கிறது தெரியும். ஆமா. சோ அப்படிங்கிறப்போ நீங்க அதை வந்து மறுக்கவும் முடியாது, நீங்க வந்து மறைக்கவும் முடியாது. நீங்க உண்மை என்னமோ அதைத்தான் பேசி ஆகணும். என்ன கேட்டா ராணாவுக்கு வந்து
ரெட் கார்டு குடுக்கணும். பட் வந்து குடுக்க மாட்டாங்கங்கிறது தான் நான் பார்க்குறது. ஏன்னா ராணுவ வந்து இஸ் கிவிங் சம் கன்டென்ட். ஓகே. இப்படி பண்ணாதான் கன்டென்ட் வரும் அப்படிங்கிறது தான் இப்படி பண்ணாதான் கன்டென்ட் வருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அதுதான் ட்ரை பண்றாரு அவரு. நீங்க ட்ரை பண்றது ஓகே. பட் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறது தான் வந்து ரொம்ப தப்பான விஷயம். வார்த்தைகள் சரியா இருந்துச்சுன்னா, சரி ஓகே நீங்க கன்டென்ட் குடுக்குறீங்க. நீங்க பரவால்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க பிரயோகப்படுத்துற வார்த்தையே தப்பு. தப்பு. அப்படிங்கிறப்போ அதுக்கு அதுக்கு ஒரு கண்டனமாவது தெரிவிக்கணும். அதுக்கு ஒரு வார்னிங்காவது குடுக்கணும். ஒரு வார்னிங் குடுக்காம நீங்க வந்து ராயன வந்து ரணவ வந்து அப்படியே வந்து ஷோல கன்டின்யூ பண்ண விட்டீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாது. அது பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு மாரி இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னுட்டுன்னு ஒரு விஜய் டிவி முடிவெடுத்துச்சு, எண்டமோல் முடிவெடுத்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு கொடுக்கணும்ன்றத நான் ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு விஷயமா நான் கொண்டு வந்தே வைக்கிறேன் நானு. ஏன்னா அன்னைக்கு அந்த பொண்ணு சௌந்தர்யாவோட பாடி லாங்குவேஜ முத்துக்குமார் கிட்ட இப்படி அது வந்துட்டு ரொம்ப எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தை. அது வந்துட்டு நம்ம பேசதான் வந்துட்டு அதோட அருவருப்பு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்லாங், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை முத்துக்குமார் கிட்ட இப்படி அந்த பொண்ணு நிக்குதுன்னு சொன்னதுக்கு நீ ரெட் கார்டு கொடுத்திருந்தனா நீ சொல்றது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னுட்டு ஏதாச்சும் ஒரு இப்ப இந்த ஒரு ஷோல இந்த ஒரு சீசன்ல வந்துட்டு ரெட் கார்டு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு விஜய் டிவியோ எண்டமோல டிசைட் பண்ணிருந்தா தயவு செய்து அது விஜய் சேதுபதி கொடுங்க. ஏன்னா ஹீ ஸ்டார்டட் த கேம். அங்க நீ வார்ன் பண்ணிருந்தாக்கா பெண்களுக்கான மதிப்பு இங்க இருந்திருக்கும். சோ பொண்ணுங்களை நீ என்ன வேணா பேசலான்றதுதான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்க. பேசுறவங்க எல்லாம் யார பேசுறாங்க? சௌந்தர்யா ஜாக்லின தான் பேசுறாங்க, வேற யாரையும் பேசுறது கிடையாது. அது எப்படி? அது இது மட்டும் தான் என்னோட கேள்வி. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அவ்வளவு ஒரு இழிச்ச வாங்கிங்களா இதுல இந்த ஷோலன்னு கேக்குறேன் நானு. நீ ரெண்டு பேரும் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஜாக்லோ சவுண்ட் தான் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணாதான் அவங்க ரிட்டர்னுக்கு அட்டாக் பண்ணுவாங்க எல்லாரும். அதுதான் 2 பேரையும் அட்டாக் பண்ணாதான் அவங்க ரிட்டர்னுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. மத்த யாரை வந்து நீங்க என்ன பேசினாலும் அவங்க வந்து பெரிய அளவுல அத சண்டை போடுவாங்களே தவிர அது கண்டென்ட்டா மாறாது. பட் ஜாக்கோ சவுண்டோ வந்து ரிட்டர்னுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னா அது கண்டென்ட்டா மாறும். அதுதான் வந்து டிஆர்பி ஹெல்ப் பண்ணணும்னு சேனல் சைட்ல பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து அந்த சண்டைகள்லாம் வந்து கண்டினியூ ஆகணுங்கிறது தான் சேனலோட எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ அதனால அது இன்னுமே இந்த சண்டைகள் கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி டிசர்வ்ஸ் இட், அவ்வளவுதான். அது ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னா ஓகே. பட் ரெட் கார்டு கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட். ஏன்னா கண்டென்ட் இதுதான் அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப வேற வழி கிடையாது. மற்ற கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லைங்கிற லெவல்ல தான் இருக்காங்க. இப்போ தீபக் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கண்டென்ட் ஆகட்டும், அவருடைய கேப்டன்சி ஆகட்டும், அது நல்லாவே இருக்கு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் வந்து இந்த தீபக் எங்க போனாருன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன தேவையோ அதை பண்றாங்க. இப்பதான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷோ இப்போ மாறுது. பட் அந்த கண்டென்ட் கொடுக்கறதுங்கிறது ஒரு 5 பேர் தான். 5 பேரை தாண்டி வேற யாரும் கண்டென்ட் கொடுக்கறது இல்லைங்கிறப்போ இந்த 5 பேரை வச்சுதான் ஷோ ஓட்டணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லைங்கிறதுனால இப்படி போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வில் கம் டு சாச்சனா. சாச்சனாவை பத்தி பேசலனாக்க பிக் பாஸ் ஷோவே இல்லைன்ற அளவுக்கு விஜய் சேதுபதி கொண்டு வந்து விட்டாச்சு. அந்த பொண்ணோட பிஹேவியர் எனக்கு இதுக்கு மேல என்ன பேசணும்ன்றது தெரியல. பொண்ணு பெத்த எல்லாருமே வருத்தப்பட வைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்றதான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு மீட்டிங்கோ ஒரு கிளாஸ் ரூம்லயோ இருந்தாக்கா இப்ப அந்த இடத்துல அப்படிதான் எனக்கு சுச்சா வருது, இல்ல எனக்கு தண்ணி வேணும்னுட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்களா? ஒருத்தர் அங்க நின்னு பேசிட்டு இருக்காருன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம, ஒரு ரிக்வெஸ்ட் இல்லாம, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணுமே இல்லாம அது பாட்டு எழுந்து போகுது. இப்ப ஜாக்லின் கூட நான் குக் பண்ணணும்ன்றப்ப எந்த அளவுக்கு ஹம்பிளா கேட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் அருண் எல்லாம் வந்துட்டு நாங்க டாய்லெட் போகணும்னு கேட்டாக்க ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனாக்கா லேட் ஆயிடும்னு சொன்னதுக்காக எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மார்னிங் வேலையை விட்டுட்டு கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இது என்னமோ இது சொந்தமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி, என்னமோ மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி, இது சௌகரியத்துக்கு இது போகுது, இது சௌகரியத்துக்கு இது வருது, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போகுது, வந்து கடகடன்னு வந்துட்டு யாரோட இதுவுமே இல்லாம வந்துட்டு அந்த ரோஸ கட் பண்ணது. அப்புறம் நான் டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு அது கூட அந்த நான் வாஷ்ரூம் போறேன் ரெஸ்ட் ரூம் போறேன்றது வேற, நான் சுவிட்சா போறேன் போறது
எனக்கு தெரியல இது இது எப்படி இருக்கும் இது அப்படின்றது எனக்கு தெரியல. தயவு செய்து விஜய் சேதுபதி சார், அந்த பொண்ணு ஏழப்பட்ட பொண்ணா, ரொம்ப பஞ்சத்துல அடிபடுற பொண்ணா, தயவு செய்து உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் சோத்த போட்டு வளங்க. இங்க இருக்கிற மொத்த சாப்பாடும் அந்த பொண்ணுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுல அதோட பிஹேவியர், சாப்பாடுதான் வந்து மெயினா அந்த பொண்ணுக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். அது இருக்கிற ஒரே கண்டென்ட் அது ஒண்ணுதான் அந்த பொண்ணுக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அண்ட் அது யாரையும் மதிக்கல, அந்த பொண்ணு யாரையும் மதிக்கல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சாச்சனா மேல ஒன்றும் பெரிய அபிப்பிராயம்ங்கிறது எதுவும் இல்லை. முத்துக்குமரன் ஒருத்தர் தான் வந்து க்ளோஸ்ல இருக்காரு. அதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு விஷால் க்ளோஸ்ல இருக்காரு. 2 பேரை தவிர்த்து வேற யாரும் க்ளோஸ்ல இல்ல சாச்சனா கிட்ட. எல்லாருக்கும் சாச்சனா மேல ஒரு அதிருப்தி இருக்கு. இதுல இன்னொரு கேம் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீசன் டு 7th சீசன் வரைக்கும் இந்த வின் பண்ணாங்க, அந்த வின்னரோட இதெல்லாம் வந்துட்டு அந்த ஏஎம்ஆர் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த இதுல இப்ப முத்துக்குமார் எம் வந்துருது, முத்துக்குமார் ஜெயிப்பாருன்றதுனால இப்ப இந்த அம்மா விக்ரமாதித்யன் தோல்ல ஏறின வேதாளம் மாதிரி உப்பு மூட்டை தூக்கிட்டு விளையாடுற அளவுக்கு இந்த அம்மா முத்துக்குமாரோட செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா ரன்னருக்காக செட்டில் ஆயிருக்காங்க அங்க. திஸ் இஸ் ரியலி வந்துட்டு என்ன சொல்றீங்க, பிஆர் வைக்க கூடாதுன்னு சொல்லி வந்துட்டு ஒரு இது பண்றீங்க, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னா இது என்ன மாதிரி வகையான விளையாட்டுன்றது எனக்கு தெரியல. அது ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது, 10 வயசு குழந்தை கிடையாது. எப்படி ஒரு 21 வயசு பொண்ணை வந்துட்டு ஒரு ஆள் எப்படி உப்பு மூட்டை அண்ணன் ஆகட்டும், அப்பா ஆகட்டும், மாமா ஆகட்டும், யார் எந்த உறவாகட்டும், உப்பு மூட்டை தூக்கிட்டு போறது வந்துட்டு ஒரு பப்ளிக் ஷோல இது நியாயம் தானான்றதை மட்டும் சொல்லுங்க. இல்ல, அவர் முத்துக்குமாரன் வந்து அந்த பொண்ணு சின்ன குழந்தைங்க ரேஞ்சுக்கு பாத்துட்டு இருக்காரு, அப்படிதான் பாத்துட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு அந்த பஞ்சாயத்துல அதுவும் வந்தது. இன்னைக்கு பஞ்சாயத்துல அதுவும் வந்தது. எல்லாரும் வந்து குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்க, எல்லாரும் குழந்தைத்தனமா தான் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிவகுமார் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து முத்துக்குமரன் பேசுறாரு. எல்லாரும் குழந்தைத்தனமான்னு சொல்லாதீங்க. அந்த ரெண்டு பேருக்கும் வந்து 8 வயசுக்கான அறிவு இருக்குன்னா எனக்கு 23 வயசுக்கான அறிவு இருக்கு. அதனால எல்லாரையும் குழந்தைன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அவ்வளோ மெச்சூரிட்டி அவ்வளவு இருக்கு அப்படின்னு, அவ்வளோ மெச்சூரிட்டியா ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் அப்படின்னா யோசிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் எது பண்றதுங்கிறது யோசிக்கணும். பட் வந்து யோசிக்காம முத்துக்குமரன் பண்றது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஆனா முத்துக்குமரன் வந்து ஒரு ஒரு சிஸ்டர் பாண்ட்ல போறாரு. பட் அந்த பொண்ணு அப்படி போற மாதிரி எனக்கு தெரியல. இந்த அப்பா பொண்ணு பாண்டு, அண்ணன் தம்பி பாண்டு, அக்கா தம்பி, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்ற. நீங்க போறது விளையாடுறதுக்கு, நீங்க சம்பாதிக்க போறீங்க, நீங்க விளையாட போறீங்க, உங்களோட கேமை நீங்க ஆட போறீங்க. இதுல ஒரு 21 வயசு பொண்ணை தொட்டு உப்பு மூட்டை தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறேன். தங்கச்சின்றதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது பெண் உரிமைக்காகவே நான் பேசுறேன். நானு இது தப்புன்றத நான் ஹைலைட் பண்றேன். நானு கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கரெக்ட் தான். பட் வந்து அவர் முத்துக்குமாரன் அந்த ஒரு ஸ்டாண்ட்ல எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து நான் ஒரு தங்கச்சி ஃபீல்ட்ல பாக்குறேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் நடந்துக்குவேங்கிறாரு. அதுக்கு தான் வந்து இன்னைக்கு சிவகுமார் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. எல்லாருமே வந்து இந்த சாப்பாடு விஷயமாகட்டும் எல்லா விஷயத்துலையும் குழந்தைத்தனமா தான் நடந்துக்கிறீங்க, என்னையும் சேர்த்து எல்லாரும் குழந்தைத்தனமா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அவரு. அப்போ முத்துக்குமரன் எந்திரிச்சு சொல்றாரு, அவங்க 2 பேருக்கு 8 வயசு குழந்தைக்கான அறிவு இருக்குன்னா எனக்கு 23 வயசு பையனுக்கான அறிவு இருக்கு. ஸோ அதனால எல்லாரையும் குழந்தைன்னு சொல்லாதீங்கிறாரு. அந்த 23 வயசுடைய பையனுக்கு இருக்கிற அறிவு இருக்கு அப்படின்னா கொஞ்சமாவது யோசிச்சு நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன நடந்துக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணணும். பட் அப்படி யோசிச்சு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்காம தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியுமா, நீங்க பாக்குற பார்வையில தப்புன்னு வருவாங்க, நாங்க பாக்குற பார்வையில சரி இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு தடவையும் அடிச்சு சொல்றோம் நாங்க, இதை செய்யாதீங்க. ஏன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லையா? நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றது தானே இருக்கு. இது வந்து இப்போ நாளைக்கு அதை பாக்குற 21 வயசு எந்த பொண்ணாச்சும் யாரு கூடயாச்சும் என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போன நியாயமா இருக்குமா சமுதாயத்துல? இது என்ன மாதிரியான விளையாட்டு? இது என்ன கத்து கொடுக்குறீங்க வெளியில வந்து நீங்க? இப்ப இந்த இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, ஊட்டி விடுறது எனக்கு தெரியல. வீட்டுல அப்பா அம்மா ஊட்டி விடுறாங்களான்றது தெரியல. பசங்க எல்லாம் அந்த என்ன சொல்றது, தோசை சுட்டு எடுத்துட்டு வந்தா ஒரு தோசை முடிக்கிறதுக்கு எல்லாம் இன்னொரு தோசை அந்த அம்மா எடுத்துட்டு வந்து போடுறதுக்கு தான் சரியா இருக்குமே தவிர, அந்த அம்மா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் சுத்துறதுக்கு தான் சரியா இருக்குமே தவிர ஊட்டி விடுறதுக்கு எந்த அம்மாக்கும் நேரம் கிடையாது. இன்னைக்கு யாரு ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்றது எனக்கு தெரியல. தர்ஷிகா என்னமோ குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி அந்த விஷால உட்கார வச்சு ஊட்டி விடுறது என்ன, அதையும் மீறி எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா, சுத்தி வேற போடுறாங்க.
நாங்கெல்லாம் சுத்தி நாய்க்கு போடுவோம். குழந்தைங்களுக்கு ஊட்டினா சாப்பாடு சுத்தி நாய்க்கு போடுவோம். இது உனக்கு சுத்தி போட தெரியுமா தெரியாதா? எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அங்க உட்கார்ந்துட்டு? தர்ஷிகா வந்து அது கண்டென்ட் கொடுக்கணும்னு தான் பாக்குறாங்க. அவங்க வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு பாக்குறாங்க. பட் இது கண்டென்ட் இல்ல. இது வந்து இது கண்டென்ட் இல்ல. இது வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா தர்ஷிகா பண்றது வந்து கம்ப்ளீட்டா விஷாலோட கண்டென்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. விஷால் என்ன பண்றாருன்னா தர்ஷிகா விட்டு கொஞ்சம் விலக்கி தான் இருக்காருன்னு நான் பாக்குறேன். அப்பப்போ விலகிடுறாரு விஷால். இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கண்டென்ட் கொடுக்கறதுல விஷாலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா சில இடங்கள்ல விஷால் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு. தர்ஷிகா பண்றதுக்கெல்லாம் வந்து விஷால் ரொம்பவே கஷ்டப்படுறாரு சில இடங்கள்ல. அது கொஞ்சம் ஓப்பனாவே பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் விஷாலும் வந்து கேமரா முன்னாடி பேசினப்பெல்லாம் வந்து விஷால் ரொம்பவே கஷ்டப்பட்டதை பார்க்க முடியுது. தர்ஷிகாட்ட இருந்து நான் எப்படியா விளையாடணுங்கிற அந்த விஷயங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இருந்ததாங்க பார்த்துட்டு இருந்த பார்வை எப்படி இருந்தது அதுதான் அது விஷால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. தர்ஷிகாட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிக்கணுங்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. பட் தர்ஷிகா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து விஷயமே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி விஷாலோட நம்ம வந்து க்ளோஸா இருந்தாதான் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும், நம்மளுக்கு ஓட்டு விடும், அப்பதான் நம்மளை சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து நீங்க உங்களுடைய கேமை மட்டும் கெடுக்கல, நீங்க வந்து விஷாலோட கேமையும் சேர்த்து கெடுக்குறீங்க. அதுதான் தர்ஷிகா புரிஞ்சுக்கணும். அவங்க தனியா கேம் ஆடணும். தனியா கேம் ஆடி நீங்க உங்களுக்கான ஃபேம் என்னவோ அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு சப்போர்ட் வரப்போகுது. நீங்க கேம் ஆட தெரியாம ஆடின கேம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நல்லாதான் இருந்தாங்க தர்ஷிகா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரியவே இல்லை. அவங்க இருக்காங்க பிக் பாஸ் வீட்ல இருக்காங்களாங்கிறது கேட்கற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு தர்ஷிகாவோட நிலைமை. எஃபோர்ட் போட்டதுக்கு ஒன்றும் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க எஃபோர்ட் போடணும், இன்னும் போடணும்னு அர்த்தம். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால எஃபோர்ட் போட்டு வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா போட்ட எஃபோர்ட் கூட நீங்க வந்து பெரிய அளவுல அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியும் போயிடும். தர்ஷிகா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஷாலை வந்து நீங்க தப்பா கைட் பண்றீங்கன்னு தான் பாக்குறேன். அந்த இடத்துல விஷால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு விஷால். ஸோ அதனால தர்ஷிகா புரிஞ்சுக்கணும்னு நான் பாக்குறேன். இதுக்கு மேல தர்ஷிகா புரிஞ்சுக்கிட்டு தர்ஷிகா அவங்களுடைய கேமை சோலோ கேமா ஆடணும்னு பாக்குறேன் நான். விஷாலை நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. விஷால் வந்து அவருடைய கேம் ஆடுறாரு, அவருடைய கேம் தனியா ஆடுறாரு. அதுல போய் நானும் கேம் ஆடணும், எனக்கும் வந்து இதுல ஒரு பங்கு கொடுங்கன்னு நீங்க கேட்டு உட்காந்துருந்தீங்கன்னா விஷாலும் அவருடைய கேமை வந்து விட்டுருவாரு, நீங்களும் உங்களுடைய கேமை விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும். அது கண்டிப்பா. இதுல லாஸ்ட்ல இது இந்த தேர்ட் ப்ரோமோ பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் ஹரிஷ். இது தேர்ட் ப்ரோமோல வந்து அருண் வந்து முத்துக்குமார் கிட்ட சொல்றாரு, வெறும் பேச்சு திறமை எல்லாம் வச்சுட்டு இங்க ஆட முடியாது, ஆட்டம் ஆடணும் அப்படின்னா முத்துக்குமார் ஒரு வார்த்தை சொல்றாரு, போன சீசன் வந்துட்டு அதை வச்சுதானே வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. இது பியூர்லி வந்துட்டு இது பர்சனல் அட்டாக். இப்ப அர்ச்சனாவை பத்தி அருண் கிட்ட அவர் பேசுறாரு முத்துக்குமார். ஹி ஹாஸ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் அர்ச்சனா. போன சீசன் அவங்க என்ன பேச்சு திறமை வச்சுன்னு உன்ன மாதிரிதான் உட்காந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்ல வேர்ட் கேம் எதனா பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க, இல்ல வார்த்தைகள் ட்விஸ்ட் பண்ணி பேசினாங்களா? அவங்க கேம் ஆடினாங்க. அருண் அர்ச்சனாவை டிபெண்ட் பண்ணி இது வரைக்கும் எதுவுமே ஆடல. அருண் வந்துட்டு தனியா விளையாடிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு நீங்க அர்ச்சனாவை கூட்டிட்டு வந்து இங்க விடுறீங்க? அர்ச்சனா ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் ஏராளம். அவங்க வந்து கொஞ்சம் நஞ்சு இஷ்யூஸ் கிடையாது. அவங்க வந்து பிக் பாஸ் போன நாள்ல இருந்து அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் ஏராளம். ஏகப்பட்ட இடத்துல அவங்க ட்விஸ்ட் பண்ணாங்க, ஏகப்பட்ட இடத்துல அவங்க சொன்ன வார்த்தைகளை மாற்றி வேற சொல்லி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணாங்க. அதெல்லாம் தாங்க முடியாம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கான மேனரிசம்னு ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வாங்கினாங்க. நீங்க மக்கள்கிட்ட சப்போர்ட் வாங்குறீங்க ஓகே, பட் அந்த சப்போர்ட் வாங்குறதுனால மட்டும் நீங்க வந்து ஃபைனலிஸ்டாவோ இல்ல வந்து கப்படிக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட இப்போ உங்களுக்கு வந்து 22% ஓட்டோ இல்ல 25% ஓட்டோ வருது அப்படின்னா அதுக்காக மட்டுமே நீங்க வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிடுவீங்க, நீங்க கப்படிச்சிருவீங்கன்னு அர்த்தம் இல்லை. மக்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து மக்கள் அதிக அளவில் ஓட்டு போடுறாங்கிறதுனால மட்டுமே நீங்க வந்து வின்னர் ஆயிட மாட்டீங்க. அது வந்து முத்துக்குமார் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அருண் வந்து அவருடைய கேமை தனியா ஆடுறாரு, அர்ச்சனா வந்து அவங்களுடைய கேமை தனியா ஆடினாங்க. அருணுக்காக வந்து அர்ச்சனா இன்னைக்கு வெளியில சப்போர்ட் பண்றாங்க தவிர அருணுக்காக அவங்க கேமை வந்து ஆடல. அருணோட கேம் வந்து அர்ச்சனாவால ஆட முடியாது. அதுதான் நான் முந்தானே சொன்ன மாதிரி நான் இப்பவும் சொல்றேன், அருணோட கேம் அர்ச்சனாவால ஆட முடியாது.
அர்ச்சனாவுக்காகவும் அருண் ஒன்னும் கேம் ஆடல. 2 பேரும் தனித்தனியா கேம் ஆடினாங்க. அர்ச்சனா எல்லா இஷ்யூஸையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ரொம்ப பர்சனல் இஷ்யூவை கொண்டு வந்து ப்ரொவோக் பண்ணி அருணை வந்துட்டு வாயில இருந்து வார்த்தைகளை வாங்குறதுக்காக அவர் ரொம்ப ட்ரை பண்ணி அவரை வந்துட்டு டவுன் பண்றதுக்கு பாக்குறாரு. திஸ் இஸ் வெரி சீப் கேம் முத்துக்குமார். உன்னோட ஃபேன்ஸ் இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்த போது அருணுக்கும் முத்துக்குமாரனுக்கும் ஒரு பிரச்சனை போச்சு. முத்துக்குமாரன் வந்து ரொம்ப லென்த்தியா பேசுறாரு. அதை வந்து முத்துக்குமாரன் குறைச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. அருணும் அதான் சொன்னார், ரொம்ப லென்த்தியா பேசுறீங்க, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறப்போ அதுதான் பஞ்சாயத்து ஆச்சு எனக்கு தெரிஞ்சது. முத்துக்குமார் இப்படி கொண்டு வந்து சுத்தி சாப்பிடுறாரு, அவ்வளவுதான். நீ முத்துக்குமார் நீ பண்றது வந்துட்டு டோட்டலி வேஸ்ட்ன்றது சொல்ல வரேன். இது பட்டிமன்ற ஒரு 1 hour ஷோல முத்துக்குமாரன் பேசுறது மட்டுமே ஒரு 1/2 an hour போடுற அளவுக்கு இருக்கும் கண்டென்ட். ஆனா அவர் பேசுறதும் மத்தவங்க பேசுறதும் ஒரே கண்டென்ட் தான். கண்டிப்பா அவர் பேசுறது மத்தவங்க பேசுறது ஒரே கண்டென்ட் தான். மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 நிமிஷம் பேசுறாங்கன்னா இவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார் அதே கண்டென்ட்டா. சோ கம்ப்ளீட்டா கண்டென்ட் தான் அது. ஆமா, எல்லாமே ஒரே கண்டென்ட் தான். எல்லாரும் மத்த 19 பேரும் வந்து ஒரு 15 நிமிஷத்துல அவங்க கருத்துக்களை சொல்லி முடிக்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு 1/2 an hour டைம் எடுத்துக்கிறாரு, அதுக்கு எலாபரேட் பண்றாரு. போன வாரம் இப்படி நடந்துச்சு, இந்த வாரம் இப்படி நடக்குது, இவங்க இந்த டாஸ்க் பண்றாங்க, அவங்க இந்த டாஸ்க் பண்றாங்க. என்ன கண்டென்ட்டோ அதை பேசுங்க, டாபிக் என்னமோ அதில் பேஸ் பண்ணி பேசுங்க. இடை பேச்சுக்கு அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். அதை அங்க யூஸ் பண்ணுங்க. இங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத ஒரு ஷோல எங்கெல்லாம் நம்ம வார்த்தைங்களை பிச்சு பிச்சு இப்ப நடக்கிற அந்த 1 மணி ஷோல வந்துட்டு நிறைய நாமளே வந்து பிச்சு 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 எடுத்துட்டு இருக்கோம். எங்க கண்டென்ட் இருக்குன்னு அந்த நிலைமைக்குதான் எங்களை கூட்டின்னு வந்து விட்டுருக்கீங்க. இதுல ஒண்ணுமே இல்லாத ஒரே நிமிஷம் வார்த்தைக்கு நீங்க 1/2 மணி நேரம் நீட்டி முழுக்குனாக்க நாங்க என்ன வார்த்தையை எடுத்து போட்டு ரிவ்யூ பேச முடியும்? இது ஆனந்தி ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், முத்துக்குமார் ஆகட்டும், 3 பேர் புரிஞ்சுட்டு நீங்க ஒரு பட்டிமன்ற ஷோ அங்கேயே போடுங்க, அது அழகா இருக்கும். அது 3 பேர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிபேட் மாதிரி பண்ணுங்க, அது அழகா இருக்கும். அதை பத்தி பேசலாம். இது தேவையில்லாம மத்த கண்டஸ்டன்டோட எல்லா இதுவுமே வந்துட்டு கெடுக்கிற மாதிரி இருக்கு. லெட்ஸ் சீ டுமாரோ எப்படி இருக்குதுன்றது. ஏன்னா நாளைக்கு விஜய் சேதுபதி வந்துருவாரு. இப்ப இன்னைக்கு இன்னும் எத்தனை ரோஸ் தீபக் கிட்ட இருக்க போகுதுன்றத பாக்கலாம். இன்னும் இந்த ஊட்டி விடுற கான்செப்ட் எல்லாம் குறைதான்றத பார்க்கலாம். சாட்சி திருந்த போறதில்லன்றது வந்துட்டு முடிவுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்குது. சோ லெட்ஸ் see what's happening. கண்டிப்பா. நன்றி. நன்றி.